ஹாய் பேரன் பேத்திகளா, இன்றைக்கி நான் வெங்காய பொரியல் பண்ண போகிறேன். வீட்டில் வந்து காயெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நல்லா. அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையானதுன்னு சொல்கிறேன் வாங்க. கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சைக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து வெள்ளை உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 1 பெருசு கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்து 1, சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 மூடி, புளி வந்து நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக, 400 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். சட்டி காயிட்டும். கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கடுகு கொட்டிட்டேன். கடுகு பொரியுது. பச்சைக்கடலை பருப்பு போடுறோம், வெள்ளை உளுந்து, இப்போது கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் அதில் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் எடுத்து போட்டுடலாம். மஞ்சத்தூள், அப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இது வந்து அவசரத்துக்கு காய் இல்லைன்னா இப்படி செஞ்சுக்கலாம். வீட்டில் ஒன்றும் இல்லை, சரி இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணுறது அப்படின்னா 4 வெங்காயம் தொளிச்சு இப்படி பண்ணிக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போடுறோம். இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி கரைசலை ஊற்றிடலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கோசரம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டாச்சு, 2 நிமிஷம் இருந்தால் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அப்புறம் இது வந்து காய் இல்லைன்னா வீட்டில் நம்ம பொரியலுக்கு ஒன்றும் இல்லைன்னா இப்படி வெங்காயத்தை தொளிச்சு ஒரு நல்லா சீக்கிரம் இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. நம்ம தேங்காயை போடலாம். வெங்காய பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு, வெங்காய பொரியல். இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். பாருங்கள், சுட சுட வெங்காய பொரியல் ரெடி. சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தயிருக்கு தொட்டுக்கு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த வெங்காய பொரியல்லாம் செஞ்சு பார்த்துட்டு குக் வித் பாட்டிக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி ரெசிபி வேணும்னா நீங்கள் குக் வித் பாட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.